நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பலவிதமான வியாதிகள் நமக்கு வரும். பலவிதமான வியாதிகள் அப்படின்னா, இப்ப வியாதிகள் அப்படின்னா காமனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தரணும். எனக்கு சளி பிடிச்சிருக்குங்க, இன்னொருத்தருக்கும் சளிதான் பிடிக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எனக்கு தலைவலி வருது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கும் தலைவலி ஒரே மாதிரி தான் வரும். காய்ச்சல், இந்த மாதிரி எல்லா வியாதிகளும் அப்படித்தானே வரணும். ஆனா பெண்ணுக்குன்னு சில வியாதிகள் வருது. அது எவ்வளவு பெரிய கொடூரமா இருக்குது நமக்கு. அதுவும் வந்து நம்மை தேடிக்கொள்றோம். அந்த வியாதிக்குள்ள, இந்த வியாதிங்கிறது இயற்கையா வர்றதில்ல, நம்ம போய் தேடிக்கிறோமாமா. இந்த பெண் சமுதாயமே தேடிக்கிற அளவுக்கு அந்த வியாதி இருந்ததுன்னா, அது எப்படி சொல்றது? தேடிக்கிறதுனா, இப்போ ஒருத்தர் மது குடிச்சா என்ன ஆயிரும்? நமக்கு லிவர் பாதிக்கும், நமக்கு தெரியும். இதயம் பாதிக்கும், நமக்கு தெரியும். ஸ்மோக் பண்ணா, சிகரெட் குடிச்சா என்ன, லங்ஸ் பாதிக்கும், நுரையீரல் பாதிக்கும் தெரியும். ரத்த ஓட்டம் எல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய அளவுல பாதிக்கும் தெரியும். ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும். இதெல்லாம் வந்து சிகரெட் குடிச்சா நடக்கும் அப்படிங்கலாம் தெரியும். இதெல்லாம் வந்து தேடி போய் செய்யறோம். பெண்கள் அப்படி என்ன தப்பு செஞ்சாங்க? தேடி போய் இவங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த அறியாமை, இந்த கூச்சம், வெக்கம், தாழ்வு மனப்பான்மை, இந்த விஷயமெல்லாம் பெண்களுக்கு என்னன்னா கட்டாயம் அவசியம் போய் நம்மளாம் என்ன பண்றோம், சானிட்டரி நாப்கின் ஒரு தரம் இருக்குதா இல்லையான்னு பார்க்காமையே சில பொருள்களை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். இந்த பெண் சமுதாயத்தை இப்படி, அதுதான் நான் முதல்ல சொன்னதுதான், நம்ம எல்லாமே அந்த வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தரம் இல்லாத ஒரு பொருளை கொடுத்துட்டு அதனால வரக்கூடிய பாதிப்பு அப்படின்னு வர்றப்ப அவங்க யாருமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஏன்னா எந்த பெண்ணும் ரோட்ல இறங்கி கேட்கறது இல்லை, எனக்கு வந்து ஒரு இச்சிங் இருக்குது, இரிட்டேஷன் இருக்குது, நான் இந்த பேட் யூஸ் பண்றப்போ அப்படின்னு யாருமே சொல்றதுக்கு